ஒரு ஜோலியா காட்டுல போய் காவல் பார்க்க போறோம். எங்க போறீங்க? காட்டுக்கு. காட்டுக்கு போனா உனக்கு பயமா இருக்காதா? ஏன் நீ வரும்போது எங்களுக்கு என்ன பயம்? நீ வரும்போது எப்பேற்பட்ட மிருகங்களா இருந்தாலும் விரட்டி அடிச்சிருன்ற ஒரு நம்பிக்கை தான். பார்த்தே ஓடிடும். மிருகங்க தெரியலங்க மிருகங்கள். சரி அண்ணா, நாங்களாம் காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒருத்தர மனசு நினைச்சிருக்கேன். யார் அந்த ஒருவர்? யாருன்னு சொல்லவா? கேக்குறியா? வள்ளியம்மாட அண்ணன் 7 பேர் இருக்காங்களா? இந்த 7 பேர்ல நடுவுல ஒருத்தர் இருக்காரு பாரு, அவங்கள தான் நினைச்சிருக்கேன். தெரியுங்க நடுவுல. ஐயோ எனக்கே வாய் கொளறுது. கூட சேர்ந்தனா நானும் உதவாங்க போட்டுக்காரு. எப்படி நினைச்சிருக்கேன் சொல்லவா? நான் சொல்லலாம். என்ன பண்ணுவாங்க? நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். காலமுள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் விரும்புகிறேன். நெடுகாலம் நான் புரிஞ்சு தவத்தாலே நீ கிடக்க, பசும் பொண்ணு பித்தளையா தவறாக நான் நினைச்சேன். நேரில் வந்த ஆண்டவரே ஊரறிய உனக்கு மாலையிட்ட பிறகும் ஏமா சஞ்சலம். உன்னுடைய மனசும் என்னுடைய மனசும் ஒன்றாய் சங்கமம். செவ்வெள்ளி நான் குடிக்க சீரியது, நீ குடிக்க சிந்தியது, ரத்தமல்ல என் உயிர்தான். கல்லிருக்கும் தாமரையை கையணைக்கும் பான்பிறையை உள்ளிருக்கும் நாடு எங்கும் முந்தன் உயிர்தான். இனி வரும் இந்த பிறவிகளும் உன்னை சேர காத்திருப்பேன். விழி மூடும் இமை போல விலகாம வாழ்ந்திருப்பேன். உன்னை போல தெய்வம் இல்லை, உள்ள போல கோயில் இல்லை. தினம் தோறும் அர்ச்சனைதான், எனக்கு வேறு வேலை இல்லை. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். என்னுடைய மனசை தந்துவிட்ட பிறகும் ஏயா கலங்க? வங்கக்கடல் ஆழமென வல்லுநர்கள் கண்டதுண்டு, அன்பு கடல் யாழும் யாவும் கண்டதில்லையே. என்னுடைய நாயகனே ஊர்வனங்கும் நல்லவனே, உன்னுடைய அன்பு தந்த வானமில்லையே. எனக்கென வந்த தேவதையே சரிபாதி நீ அல்லவா? நடக்கையில் உந்தன் கூட வரும் நிழல் போலே நான் அல்லவா? கண்ணன் கொண்ட ராதையனே, ராமன் கொண்ட சீதையனே, மடி சேர்ந்து போதரமே, மனதில் வீசுமாறுதமே. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். என்னுடைய மனசை தந்துவிட்ட பிறகும் ஏயா கலங்குறேன். நெடுகாலம் நான் புரிஞ்சு தவத்தாலே நீ கிடைச்சு, பசு பொண்ணு பித்தளையா தவறாக நான் நினைச்சேன். நேரில் வந்த ஆண்டவனே. அண்ணபையா ஆடல் அரசியாக நடிக்கும் எனது அருமை தங்கை ஜெயபிரியா அவர்களுக்கு என்ன யோசிக்கிறாய்? கிராமத்தின் சார்பாக நடைபெற்றப்படுகிறது. சிரிச்சாத்தான் என்ன? என் வந்தனை எல்லாரும் உறப்பாவே வராங்களே. இது உன்னே கேட்கல, பேசாம தெரியாதனமா கேட்டுவிட்டு. எனக்கு பொன்னாடை அணிவித்துக்கு கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு என் சார்பாம் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பா மீன் குழம்பு வச்சு கொடுத்துருவேன். நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன சொன்னீங்க? ஆல உழுது. அண்ணே அண்ணே என்னடாச்சு? அண்ணே வாங்க. அதே ஊர் தானே? ஆமாண்ணே, அரியக்குடி தானே. ஆல உழுது போட்டு ஆட்டூரம். ஆல உழுதும் போட்டேன், ஆட்டுரமும் நல்லா போட்டேன். காலத்தில் பருவமழை பெய்யவும் இல்லை.
இந்த நாடகத்துக்கு கூட்டம் தானே இல்லவே இல்லை. ஒண்ணுக்கு ஒண்ணு கடனை வாங்கி உலக ரெண்டு 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 ஒண்ணுக்கு ஒண்ணு கடனை வாங்கி உலக ரெண்டு காயடிக்காத மாட்டை வாங்கி அது பாஞ்சதின மறு சந்தையில காயடிச்ச மாட்டை வாங்கி பல நேரம் 10 மணி நெல்லு விளையல. என் கஷ்ட காலம் தீர ஒரு வழியும் தெரியல. மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து என்ன பத்தம்மோ மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 7-8 வருஷமாச்சு. என்ன சத்து குடும்பத்தில் 16 ஆச்சு. ஆடு ஒர்க்கு என்ன சத்து குடும்பத்தில் 16 ஆச்சு. என் பொண்டாட்டிக்கு அந்த கற்ப பைய திருப்பி போடாம போச்சு. அரசாங்க லோன் வாங்க ஆபீஸுக்கு 8 தடவை. அரசாங்க லோன் வாங்க ஆபீஸுக்கு 8 தடவை. அரசாங்க லோன் வாங்க ஆபீஸுக்கு கவர்மெண்ட் ஆபீஸுக்கு 8 தடவை. நடையா நடந்து வந்தேன் சாரு வரலங்க. ஆபீஸர் லீவு. நடையா நடந்து வந்தேன் சாரு இல்லைங்க. அவர் பொண்டாட்டிக்கு வளகாப்புன்னு போயிட்டாருங்க. அவர் பொண்டாட்டிக்கு வளகாப்புன்னு போயிட்டாருங்க. மறுநாள் காலையில அதிகாரி வீட்டுக்குள்ள மதியால காலையில அதிகாரி வீட்டுக்குள்ள கோழி குவையில விட்டு வாஜல்ல. கோழி குவையில விட்டு வாஜல்ல. நான் உனக்கு எழுதி போட்டது என்னாச்சுன்றேங்க. நான் உனக்கு எழுதி போட்டது என்னாச்சுன்னேங்க. அதிகாரி சொன்னாருங்க 5 வருஷம் ஆகும் முன்னு. அதிகாரி சொன்னாருங்க 5 வருஷம் ஆகும் முன்னு. லோன் வர அதிகாரி சொன்னாரு. அதிகாரி சொன்னாருங்க 5 வருஷம் ஆகும் முன்னு. 6 வருஷம் கழிச்சு 5 லட்சம் தந்தாங்க. அப்பாடா 6 வருஷம் கழிச்சு 5 லட்சம் தந்தாங்க. அட அதுல கூட 1.5 லட்சத்தை புடிச்சு. அதுல கூட 1.5 லட்சத்தை புடிச்சுக்கிட்டாங்க. மந்திரிக்கு தலைவலியா. ராத்திரில இருந்து அந்த கொசுக்கடினால அவருக்கு தலைவலி. மந்திரிக்கு தலைவலியா. காலையில இட்லி இறங்கலையா. மந்திரிக்கு தலைவலியா. காலையில இட்லி இறங்கலையா. ரசம் வச்சு சோறு திண்டா ஓமட்டி தொலையுது. ரசம் வந்து சோறு திண்டா ஓமத்தி தெரியுது. அட என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா. அட என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா. ஆள உள்ளது ஓட்டேன் நான் ஆட்டோரமோ நல்லா போட்டேன். காலத்தில் பருவமழை பெய்யவே இல்லை இல்லை. அப்படி கத்தரிக்க உங்களுக்கு அப்படி விவசாயிக்கு என்ன செய்வேன். நாங்கள் உழைச்சு உழைச்சு ஓடா போனோம். இந்த ஏழை பாடு பெரும்பாடுதான். அதுக்குள்ள தீபாவளி வந்துருச்சா? ஐயா வெடி வாங்காம விட்டேன். வீட்லையும் ஜவுளி எடுக்கல. நான் கட்டி காத்த என் சத்திரக்குடி பஸ் ஸ்டாண்டு இப்படி இடிஞ்சு போய் கிடக்கலாம். எத்தனை பேர் வண்டி ஸ்டார்ட் பண்ணாமல் தள்ளிக்கிட்டே போனாலும்
எத்தனை பேர் கூட்டிகிட்டு வந்த ஆளை விட்டுட்டு போனாரோ. நான் என்ன செய்ய, இங்கே இருக்க ஆளுகள்லாம் ஒத்தையில் பயந்து தானே உட்காந்துருக்கீங்க. இவன் நேற்று கீழே குடம்புலருக்கு வந்து விற்றானே, அதே டீயை கொண்டு வந்துட்டேன் சூடு வச்சு. எதுக்குடான்னு கேட்குறேன், இந்த ஊருக்காரர்களுக்கு தெரிய போதான்ட்டேன். எங்கன்னா கம்மா தண்ணியை இறைச்சாரோ, இதுக்கு ஒரு வியாபாரம் பாப்பா வெண்ணமேனே. என் பங்காளி தான் நேற்று கேட்டேன், ஜெயிச்சா கீழே குடம்புல நாடகத்தில் கண்ணி. நாளைக்கு எங்கேன்னு கேட்டேன், சத்திரக்குடி பக்கம் அரியக்குடின்ட்டேன். அதே டீயை சூடு பண்ணி மதியம் 2 மணிக்கு வந்து அரியன் அந்த பல்சாப்பில் சூடு பண்ணியிருக்கேன். இன்னும் வியாபாரம் புழுப்புழுன்னு ஓடும். அந்த போய் அதான் அதையும் ப்ரோ நல்ல டீயா சட்டி ஓட்டு உக்காடுறா கீழே வாழ்ட்டி புதங்கின மாதிரி. ஐயோ, இங்களை வச்சு இந்த நாடகம் நடத்தி பொம்பளையாலாம் என்னத்தா இதில் சில பொம்பளையை நாடகம் பார்க்க உட்காரல. எப்போ இந்த பொம்பளையை எந்திரிப்பாளுங்க நம்ம தாறு பாயை சுட்டிட்டு இந்த ஆப்ரேஷனுக்கு அடிச்சிட்டேன் துணியை. ஐயா ஏயா வெடிய போடுறியா ஐயா? ஏங்க அப்ப அண்ணே என்னப்பா அப்பாவுக்கு என்னண்ணே ஆச்சு? அப்பாவுக்கு வேண்டியதான் வெடி போடுறதா? வாங்காட்டாலும் மடியில் உட்காந்து ஊற்றுவானே தவிர போக மாட்டேன். பங்காளி சாப்பிட்டியா? எல்லாமே ஓச்சிதேன். நீ வியாபாரம் பார்த்து அடுத்த வருஷம் அரியக்குடியில் இந்த மக்கள் எல்லாம் நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்க. இந்த ஆத்தாவோட அருளோடு நீ வரணும். அப்படி வரும்போது நீ ஆடிக்காரில் வச்சு டீ விற்கணும், நான் தெருவில் தெரியணும். அவனுக்கு செலவு மிச்சம் தானே. தண்ணியை இறைச்சி காப்பி தூளுக்கு பதிலாக அன்றைக்கி போட்டிருக்கேன் பனைமரத்தூளை அரைச்சி அதில் வெள்ளைக்கட்டியை போட்டு அதில் 2 பேரும் போதையில் குடித்தவங்க. பனங்கரைப்பட்டி நல்லா இருக்கு. நீங்கள் வர ஒரு ஆள் ஸ்கேன் எடுக்கிறதுக்காக முண்டமாக படுத்துக்கிட்டு இதெல்லாம் பார்த்து இந்த 2 பிள்ளைகளும் எப்படித்தான் சுதியோட பாடிச்சுகளோ. ஏண்டா முருகா கனி செத்தகுனி செத்தகுனி. எங்க அப்பா பேரு இந்நேரத்தில் உனக்கு என்ன போன்னு வருது? அங்கே என்ன வேலை இருக்கு அப்படின்னா அருவமில்லுக்கு போயிருக்கும். ஏன்னா இங்கே கேட்குதுண்ணே. ஏப்பா நினச்சி எந்த ஊர்லையாவது வெடி வைப்பலாம். பெரியதீஸ்வரி மாசமாக இருக்குது, வளகாப்புக்கு போவோம் வா. 7 மாதமாக இருக்குது, என் மருமகதான் 7 மாதமாக இருக்குது. ஆம்பளை பிள்ளை வறக்கணும், அதுக்கு நான் கிழக்கு வாங்கிட்டு போகணும். நீ யானைக்குட்டியை குனிஞ்சுக்க, என் மயம் ஏறி விளையாடட்டும். எங்கள் அப்பா பேர் நம்பிராஜே. இங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் என் ப்ரோ கார்த்திக். அவங்க மாதிரி எங்கள் அப்பா 17 வருஷமாக எங்கள் ஊரில் எங்கள் அப்பா தலைவராக இருந்தார். போன வருஷம் தோற்று போனார். என்ன அப்பா தோத்தாரு? ஒரு ஓட்டில் தோற்று போனார். சத்திய சோதனை. அது நான் அப்பா தான் போட்டிருக்கேன். காலையில் கட்டிங் போடாமல் போயிருக்கேன். அந்த ஸ்டாம்புக்கு அதுக்கும் கை நடுங்கி இவன் நின்றது தென்னை மரம், எது திண்டவன் புளிய மரம். எப்படி கொப்பு ஒடிஞ்சு அதில் ஊற்றிவிட்டேன். பேப்பயமே சண்டால தலைமை. உடனே அப்பா மன விரத்தி ஆகி நம்ம வீடு நினச்சி அடுத்த வீட்டை தட்டி அந்த பொம்பளை விளக்க மாத்திட்டு அடிச்சு. அப்பா விளக்க மாத்து கட்டியில் அடி வாங்கினாரா? என் தம்பி எவ்வளோ சோகப்படுறேன். நம்ம அப்பா 17 வருஷமாக நம்ம தலைவராக இருந்துட்டோம். இப்போ தோற்று போன தோல்வி காரணமே நம்ம தான் நினச்சி உள் மனசு உறுத்தி இருக்குப்பா. மணிகண்டா தூக்கு போட கயிறு எடுத்துகிட்டு போயிருக்காரு. சரிண்ணே. அங்கன்னு போய் பார்த்தோன்னே தெரியுது அது அருணா கயிறு. திருப்பி வந்துட்டு மறுநாள் 3 மணிக்கெல்லாம் நைட்டு அம்மாவுக்கு எங்களுக்கு தெரியாமல் படுக்க போட்டுட்டு எங்களை தாண்டி தான் போனார். நான் முழிச்சிட்டேன். சரிண்ணே. செத்து வரைக்கும் பேசாமல் படுத்துக்கிட்டேன். இருந்து என்னத்தை பிடுங்கினேன். போய் தூக்கு போட போனவே என்னம்மா இதுக்கு பயப்படணும்? அவன் போகும்போது அவனை எதிர்த்து வார்டுக்கு நின்றவன் தூக்கு போட்டு வச்சிருக்கேன். பார்த்துட்டு அப்பா விடக்குன்னு உதஞ்சு அப்புறம் கொலைகுளம் மாயாண்டி கோடாங்க கூட்டு வந்து 2 அறை விட்டேன். விட்டு அதில் ஒரு
சாவை எண்ணூத்தம்பது எலும்பு சம்பளம் வாங்கி மறித்து கட்டினேன். சாகரிவன் என்ன மயத்துக்கு பயப்படுறேன். மறுபடியும் இன்னும் தூக்குக்கு நமக்கு ராஜி இல்லை அப்படின்னு கயிறை பூரா கொண்டு போய் முச்சந்தில் வச்சு எரிச்சு விட்டு மருந்தை கொடுத்து சாவம்னு நைட்டு குடிச்சு விட்டு காலையில் அம்மா போய் வரக்காப்பி போட்டு எழுப்பியிருக்கு டப்புன்னு எந்திரிச்சிட்டேன். அப்புறம் தான் தெரியுது அவன் குடித்த பாட்டில் அம்மாவுக்கு இருமலுக்கு வாங்கின டானிக்கேன்னு பேப்பைய. சரி இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு அம்மாட்ட கேட்டிருக்கேன், அந்த குருண மருந்து எந்த டப்பாலாக இருக்குன்னு. பாட்டில் இருக்குது அப்படின்னு இருக்கு, வயக்காட்டுக்கு போடணும்னு தான் கேட்டிருக்காரு. அம்மா சந்தையை போட்டு கேட்டிருக்கு, எதுக்கு இலவமைனே குருண மருந்தை கேட்குறேன். சரின்னு குருண மருந்தேன்னு நினச்சின்னு லேபிள் இல்லை, அதை கலையை குடிச்சிருக்கேன். சாவலையானே அவன் தங்கச்சி மகளுக்கு வாங்கின ஆர்லிஸ் பாட்டில் அது. சாகவே மாட்டேன், விடவே மாட்டேன். சரின்னு ரோசை போட்டு நேற்று நைட்டு 12 மணிக்கெல்லாம் காயத்தை எடுத்துக்கிட்டு மறுபடியும் போய் ரோசக்காரன் நம்ம ஊருக்கு அம்மா வேற நல்லா உயரம், கவர்மெண்ட் இது வந்துச்சுல, அதில் உயரமாக கம்மா கரையை போட்டு விட்டாங்க. அதில் ஒரு மரம் மட்டும் பெரிய மரமாக நின்றுச்சு, அதில் போய் தூக்கு. ஏன்னு அழுகுறீங்க? அப்பா செத்து போயிட்டார் உண்மையிலுமே. தூக்கு போட்டுன்றது முருங்கை மரம் கொப்போட ஒடிஞ்சு கழுங்கில் ஒருத்தன் செகதியாக இருக்குன்ட்டு கழுங்கில் உட்காந்துட்டே வெளியே இருந்திருக்கேன். அவன் விழுந்து அவனுக்கு மூக்காந்தட்டு அடைச்சி அவங்க அம்மா காளியாத்த காலையில் வந்து 3 லட்சம் கொடுக்குறான்னு வாங்கிட்டு. இப்போ அப்பாவுக்கு என்னென்ன ஆச்சு? வெதரில் அடிச்சு போச்சு. அந்த இது கீழே கருங்கல் போட்டு அதில் விழுந்து. அண்ணே அண்ணே மேடை மேடை கேட்குறேன், இந்த சந்தேகத்தை சொல்லவே மாட்டேங்கிறீ அண்ணே. இது நாடகமா கராட்டமாண்ணா? இல்லைண்ணே, வெதர்னா கொட்டையா? காலையில் பெரிய ஆஸ்பத்திரி வா, உன்னை கிளச்சி ஒரு ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறேன். அடிபட்டுருச்சு அப்பாவுக்கு. அதை என்னை சொன்னார், போரிங் பவுடர் எடுத்துகிட்டு வாடான்னு. நான் போய் போரிங் பவுடர் நினச்சி மிளகாத்தில் கொண்டு போய் அந்த பொம்பளையெல்லாம் எதுக்கு தெரிச்சு. இப்போ அப்பாவுக்கு எப்படின்னு இருக்கு அந்த இடம்? கொஞ்சம் உரப்பாத்தேன். அடே என்னை பேச விட்றா. சரி பேசுகிறா. சரி அப்படின்னு ரொம்ப எரியுதுப்பா, ஏதாவது ஜெயிப்பான்னு அம்மா சொன்னிச்சு. இந்த டீப் மருந்தை பிரிக்கி வச்சா சரியாயிரும்னு நான் போய் பிதுக்குனே அது கோல்கட்டாக இருந்திருக்கு. இப்போ எதுவுமே விளக்காம பாப்பா சத்திய சோதனை மாதிரி அப்பா கீழே உட்கார முடியாது. அண்ணே அப்பா வெளிக்க ஒன்றுக்கெல்லாம் எப்படின்னே போகிறாரு? காலையில் இப்படி இப்படி நின்றுக்கிட்டு இருந்தார். நான் அருவாள் எடுத்துகிட்டு போய் ஒரு கவக்குச்சி வெட்டிட்டு வந்து ஐயோ ஐயோ நான் சொன்னேன், வெளியே போகும்போது என்னை கூட்டு போப்பான்ட்டேன். எனக்கு ஒரு மாதிரியா வெக்கமாக இருக்குடா, மயங்களை கூட்டு போனால் நாளைக்கு ஊருக்கு ஆறி துப்பிடும்னு அவராக பொழுது அடைகிறதுக்குள்ளே பலவளன்னு 5:45 போய் தூர்கட்டையை பிடிச்சிக்கிட்டு இப்படி வெளியே இருந்திருக்காரு. அந்த நேரம் பள்ளிக்கூடம் லீவு வேறு, 2 பேரும் மொயக்கண்ணி கட்டியிருக்காங்க. மொய விழுகலை எப்படியோ கண்ணியை திரும்பி போயிருக்கிறான்னு இந்த தடத்தை பார்த்துக்கிட்டே போயிருக்காங்க. அப்பா தூர்கட்டைக்கு அதுக்கும் இப்படி இருக்கும்போது அதில் ஒருத்தன் சொல்லியிருக்கேன், மொயதான் விழுகலை, இங்கே ஒரு முள்ளலி மாதிரி இருக்குது அப்படின்னு. அதில் ஒரு பெரிய மனுஷன், உங்களுக்கு சின்ன பையனுக்கு கரெக்டாக குத்த தெரியாதுன்னு தரங்க கொண்டு ஓடியாந்துருக்கேன். அதில் ஒரு பையன், நீங்கள் போகிறதுக்குள்ளே எலி கலைஞ்சு ஓடிடும் அப்படின்னு கவட்ட வாட்டியாக அடிச்சுட்டாங்க. அண்ணே கவட்டா புள்ள அடிச்சு அப்பா என்ன சாகாம இருக்காரு. இன்னொன்று மண்டைக்கு ஏறி அங்கனே விழுந்து அப்புறம் தூக்கிட்டு வந்து இந்த சூழ்நிலையில் அப்பா அந்த பொண்ணோட 7 பேர் நம்ம ஆம்பளை பையில இல்லை. ஆமாண்ணே. சாதகம் எப்படி இருக்குன்னு ஜோசியர்கிட்ட நோட்டை கொண்டு போயிருக்காரு. 7 பேர் ஆம்பளை பையன் இருக்கனால தான் எனக்கு இப்படி நடக்குது, வாழ்க்கையே சரியில்லைன்னு. ஜோசியர் நோட்டை பார்த்தோடனே அப்பாவை 2 அறை விட்டுருக்கேன். ஏன்னு அவன் கொண்டு போனது 100 அட்டை வதிகிறது. திருப்பி அம்மாட்ட வந்து அடியே கூறுகட்ட நங்கே மோகனி நோட்டு எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காரு. அம்மா சொல்லியிருக்கேன் அந்த 5 தட்டில் தான் இருக்குன்னு. இவன் 5 தட்டில் நோட்டை எடுத்துகிட்டு போய் மறுபடியும் ஜோசியர்கிட்ட காட்டியிருக்கேன். ஜோசியர் ரீப்பர் எடுத்துக்கிட்டு அப்பா விரட்டியிருக்கேன் அடிக்கிறது. ஏன்னு அப்பா ஜோசியர் நோட்டு தானே எடுத்து போனார். நம்ம காது குத்துக்கு எழுதின மொய் நோட்டை தூக்கிட்டு போயிருக்கேன். கடைசி வரைக்கும் ஜாதகம் பார்க்க விடவே மாட்டேன். திருப்பி வந்து அப்பாவா ரொம்ப நேரமாக கிளச்சி எடுத்து கொண்டு போய்
ஜோசியர்கிட்ட போய் கொடுத்துருக்காரு. ஜோசியர் நோட்டை பிடிச்சுன்னு ஜோசியர் கொண்டாட்டி டீ கொண்டு வந்தது. ஏன்னு அந்த பொம்பளை மஞ்சட்டி எடுத்துட்டு வெட்டியிருக்கா அப்பாவை. ஏன்னு அது ஜாதக நோட்டு தானே? அது அம்மாவுக்கு பெரியாஜிபத்தில் சுகருக்கு வாங்குற மாத்திரை சிட்டை. ஒரு வழியா ஜாதகத்தை பார்த்துட்டார் அப்பா. அப்பாடி அப்பாடின்னு சொல்றியா? அப்பா வந்துட்டார். ஜாதகத்தை பிரித்து பார்த்தோன்னே ஜோசியர் சொல்லியிருக்காரு, நம்பிராஜன் உங்கள் அரண்மனையில் குறையில்லை, குடிசையில் குறையில்லை, உங்கள் விவசாயத்தை செழிக்கும், உங்கள் மைங்க நல்லா இருப்பாங்க, ஆனால் ஒரே ஒரு கண்டம் உனக்கு இருக்குது அப்படின்னு. அப்பா கேட்டிருக்காரு, என்ன கண்டம்? 7 பேர் ஆம்பளை பயிலாம் இருக்கிறதுனால வர்ற ஆவணி கடைசிக்குள்ளே உன்னை அடிச்செறிஞ்சிடும். இம்மிடியட்டாக உன் பொண்டாட்டிகிட்ட என்ன செய்வியோ ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றுக்கன்னு சொல்லுவோம். அம்மாட்ட வந்து அம்மா பாவம் 100 நாள் வேலை பார்த்துட்டு படுத்து கிடந்திருக்கு. அதை கட்ட வரல சுரண்டிருக்கேன். மறுபடியும் வேற முயற்சி பண்ணியிருக்கானா? மோகினி உன் தாலிக்கு பங்கு வந்துருச்சு, கொஞ்சம் இடம் கொடு, ஏடிஎம் இந்த டீவாளி வந்துருச்சு. இப்படித்தான் அப்பாவுக்கு போடுவாங்க. அம்மா சொல்லியிருக்கு, இனிமேல் கர்ப்பப்பையில் இடம் இல்லை, வேணும்னா ராமநாடு ஜவுளி கடை பை இருக்கு, அதை வேணா எடுத்து தரேன், அதில் ஏதாவது செஞ்சுட்டு போடா. போறையா உலக்க எடுத்து அதுலேயே அடிக்க வேணான்று. இதில் நீ விதறலையா? இந்த உலக்கங்கனை கடந்தா தானடி அடிப்பேன்னு நம்ம அப்பா உலக்கையை தூக்கி எறிஞ்சிருந்தா வேலை முடிச்சு. உலக்கை இப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு தெருவில் ஓடி இருக்கேன். அன்னைக்கு தான் அங்குச்சாமி வானம் தோண்டி வீடு கட்டுறது. அந்த குழியை தாண்டிடும்னு வைராக்கியத்தில் தாண்டியிருக்கேன். பூணு அது எத்தனை வாட்டினே அப்பாவுக்கு அந்த இடத்துல அடி போடுவா. இப்போ அடிக்கக்கூடாதுன்னு அப்பாவுக்கு ஹெல்மெட் போட்டு வச்சு பொத்துடா வெண்ணமையின உங்கள் அப்பா வருது அது ஒன்றுயோ. ஆனால் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. என்ன சத்திரக்குடி பக்கம் இருக்குல்ல? ஆமாம். அதை தாண்டி ராமநாட்டில் ஒரு டீ கடை முருகேசன். உனக்கு என்ன வேணும்? டீ கடை முருகேசன் அவருக்கு பெரிய பாருனே. அவர் மகளை தாண்டா எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் பொண்ணு வாங்க போயிருக்காங்க, பூ வைக்க போயிருக்காங்க. என் தங்கச்சியை தான் பார்த்துட்டு வந்திருக்காங்களா? ஆமாம், பூ வைக்கும் போது பூ 100 பூ 300 ரூபா சொல்லியிருக்காங்க. 2 பேருக்கு விவரம் தெரியாதுல்ல, ஏற்றிருக்கேன் பூ கடை கரை. அப்புறம் அம்மா அங்கே கரையில் கிடந்த எருக்களம் பூவை ஒடிச்சு கொண்டு போய் அந்த பிள்ளை தலையில் வைக்கும்போது அந்த பிள்ளை அப்படியே சிமிட்டி இருக்கும் போல் இடது கண்ணில் பால் அடிச்சு. என்ன சொல்றியா? இப்போ வந்து அது அம்மாவாவது இது எருக்கலாம் பூ பிடிச்சிட்டு போச்சு. அப்பா என்ன பண்ணிவிட்டாரு, செந்தட்டியை பிடிங்கிட்டு போய் வேற வச்சு நம்மன்னு அரிச்சு கீரகம் தேங்காய்க்கு கிடைக்காம கோயிலுக்குள்ள பிறக்கி. என்ன பொண்ணு எப்படிமான அம்மாட்ட கேட்டேன். அது சொன்னிச்சு, அவளை பார்த்துக்கிட்டே 8 தட்டு சோறு திங்கலாமடா, வெஞ்சனம் வேணாமடான்னு. ஊரில் வந்து முளைப்பாரி ஓட்ட அன்னதானம் போட்டிருக்காங்க, ஊட போயிருக்கான் நடந்து. பூரா பேரும் இலையை மூடி வச்சுட்டு இவ்வளோத்தையும் பார்த்துருக்காங்க. என் தங்கச்சி அம்மூட்ட அழகு இங்கே இருக்காமல மச்சான், வந்திருக்கு கோயில் திருவிழாவுக்கு வந்திருக்குல்ல, கூட்டு வாங்க மச்சான், தங்கச்சியை கூட்டு வாங்க. அரியகுடிக்கு வந்த நேரம் மந்தப்படாரி அம்மா, தம்பராட்டி அம்மா, உன் அருளோடு எனக்கு கல்யாணம் ஆக போகுது. அரியகுடி பொம்பளை ஆளுகள்லாம் வந்து யாரும் வாழை மரத்தில் கட்டியிருக்க வாழைக்காயை பிச்சுட்டு போயிடக்கூடாது வெஞ்சனத்துக்கு. ஆம்பளையாலெலாம் வர்றதுக்குள்ளேயே கடாயை உரிச்சிருவேன், இல்லைன்னா செவரொட்டிக்கு அடிச்சுக்கிருவியே. அளவு வட்ட உள்ளேன்ட்டாங்க. மச்சான் என் தங்கச்சி வந்திருக்கு மச்சான். பொண்ணு வாக்க கூட்டு வந்தியா? நீர்மலைக்கு வரையலாடா? இல்லைங்க, அவ்வளோ வெக்கம். என்ன மூடி வச்சிருக்க? சத்திரக்குடியில் தண்ணி பழத்துக்கு மூடி வச்சது மாதிரி. ஏன் மச்சான் அப்படி வரைய? நீங்க உடனே பார்த்தா என் தங்கச்சி அழகுல மயங்கிருவீங்க. போயிட்டு புரட்டாசி 5ஆம் தேதி வரவ விளங்காப்பாளையம் அதை இது பண்ணுறா. ஏன் மச்சான்? மச்சான் இந்த தொப்புளும் இந்த கை நான் ஏற்கனவே பார்த்தது. ஏன் மச்சான்? அது மசுரா இல்லை குழுத வாழை இல்லை, முடி ஒரு மாதிரி அதே வேப்பன வாடை. ஜாய் ஏன் மச்சான் பரதநாட்டிய கிளாஸ் போகுமா? அது மாதிரி தங்கச்சி அவ்வளோ ஆர்வப்படாதம்மா. மச்சான் இங்கே இருக்காருமா. ஏப்பா பரதநாட்டியம் ஆடுதா இல்லை 2 கவட்டிலையும் கட்டியா? பரதநாட்டியம் அம்மா
அம்மா சப்பு நல்ல ஒரு ஆட்டம் போடுமா. நல்லா ஆடு. நல்லா ஆடுமா மச்சானுங்க. எப்படி? ஏன் மதுரை பிடிக்கி தூத்துது? பரதநாட்டியம் ஆடு. பரதநாட்டியம்மா. தங்கச்சி மச்சானுக்காக பாட்டு பாடுமா. நலந்தானா எவன் கூடிய கெடுக்க கூட்டு வந்தாங்களோ எனக்கு என்னமோ அது மட்டுப்படலை சுத்தப்படலை. இந்த வாய்ஸ் தான் எங்கடா கேட்டிருக்கையா, எனக்கு படபடன்னு வருது. சரிப்படும் வருத்தமா பூங்காத்து திரும்புமா, ஆகாயம் சுருங்குமா, தாலாட்ட மடியில் வச்சு பாராட்ட எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா. வந்துட்டனே அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சேன் ஏ ராசாதிக்காக. எங்கே கொஞ்சம் நான் பாக்குறேன். கண்ணை மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். செகுல அரைஞ்சுறேன். கண்ணை மூடனா ஒரு மசுன்னு தெரியாதுங்க ப்ரோ. பல்லு வேட்டி கட்டி இருக்கு, அது மேல மஞ்சள் ஒண்ணு ஒட்டி இருக்கு. முத்தலக கட்டி பிடிச்சு கட்டி பிடிக்கும் போது என்னடா கொட்டாச்சி சவுண்ட்லாம் கேட்குது. டேய் எது என்ன உங்க அண்ணனை பிடித்தேன் கட்டி பிடிப்பாளா பிறை தண்ணி முண்டை? இல்ல என் மேல அவ்வளவு பாசம். ஓதட்டோர ஜகப்பே அந்த மருதாணி கடனா கேக்கும் கடனா கேக்கும். நீ சிரிச்சாலே சில நேரம் அந்த நிலவு வந்து உழவும் பார்க்கும். ஏன் செவ்வாழ தண்டே ஏன் செவ்வாழ தண்டே சிறுகாட்டுவன். ஏன் செவ்வாழ தண்டே திருகாட்டு வண்டே ஒன்னு நினைச்சுட்டான் எதை பாட்டு. தங்கச்சி மச்சான் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வைக்கணும். பார்த்ததுக்கே பெருமூச்சு விடுதே மச்சான். ஐயோ கொஞ்சம் டைம் கொடுங்க. என்னென்ன டயம் எடுக்குது. இல்லம்மா மச்சான் உன்னை பார்த்து அதிர்ச்சியில் நிக்கிறாருமா. தம்பி செருப்பு அடிச்சே விடுங்க உங்க ரெண்டு பேத்தையும். என்ன கொஞ்ச நேரம் இருங்கடா, படபடன்னு வருதா இருங்கடா. என்னன்னு எனக்கு போய் இப்படி ஒரு மாப்பிள்ளைய பார்த்துட்டு வந்திருக்க. ஏமா இந்த மாப்பிளைக்கு என்னம்மா குறைச்ச? நல்லா தரமா கொஞ்சம் கூட மாப்பிள்ளைய புடுக்கல. என்னம்மா மாப்பிளைக்கு புடுக்கலங்கற? தாய் பொம்பளை எல்லாம் பாருங்கத்தா. நான் எப்படி என் குடிய கிடக்க கூட்டு வந்திருக்கியா பார். அது முகரைக்கு தங்க கலர்ல ஜாக்கெட்டு. எல்லா பொம்பளையும் மசத்துக்குள்ள பூவை திரிச்சு நான் பார்த்துருக்கேன். ஆனா பூவையே ஆணி அடிச்சு வச்சிருக்காருன்னா மச்சான் இருமா ஒரு மூடா. நீங்களே புலங்குங்கடா, நான் வளகாப்புக்கு வரேன். மச்சான் கல்யாணத்தை வீட்டில் வச்சுக்கோமா கோயிலில் வச்சுக்கோமா மச்சான்? சுடுகாட்டில் வை. டேய் ஆமா அவங்கதான் நம்ம பழைய தாத்தா பாட்டியெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. என்ன மச்சான் அதுங்களா தொட்டுக்கிட்டு கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம இருக்கு. இந்த நாடகம் பார்க்குற ஆம்பளைக்கு பூரா நான் வருஷம் திரும்புற வரைக்கும் பொம்பளை ஆசை வராதா? தங்கச்சி மச்சான் இப்படிலாம் பேசினா கரெக்ட் ஆக மாட்டாரு. என் மச்சானுக்கு உதட்டோட உதல முத்தம் குடுறா, அப்பதான் மச்சான் சீக்கிரமா செட் ஆகுவாரு. ஏன் மச்சான் பூசை பண்ண போறாரா? உச்சிகால பூசை நான் கொடுக்குறேன். சித்தி சித்தி எங்க அப்பா வேணா காலி பண்ணுங்க சித்தி, என் காரை கூட வச்சுக்கோங்க. எல்லாம் உனக்கு எப்படி இருக்கு? நான் உனக்கு மாட்டேன்டா சொன்னேன், காலில் கும்பிட்டு விழுகுறா. அரியக்குடி பொம்பளைய கூட இதை 100 நாள் வேலைக்கு கூட்டு போறீங்களா? கிளருக்கு சுண்டிரு மாட்டா. தங்கச்சி மச்சான் காலில் விழுந்து வாழ்க்கை கொடுன்னு கெஞ்சுப்பா. எப்பா போடா போட்டா முட்டை. அவன் பாரு மச்சுன பாரு, பாண்டி ஒரு காக்கடா மாதிரி. இது மூஞ்சிய பாரு, நல்லவன் போய்க்கேன்னு. ஏத்தா யாரு கூடிய கிடக்க 77 பொட்டு வச்சிருக்க. அது காதில் பாரு சப்பி போட்ட ஆரஞ்சு மிட்டாய் தோடு. அது காலை பாரு பெண்டான களைக்கொட்டு மாதிரி. செய்யா இங்கே வந்து தொலாடி. ஏப்பா நினச்சி வெடி வைக்க. நன்றி நன்றி நன்றி. உனக்காக சாயலூர்லேருந்து நகர கருவாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த வாரு
இல்ல வாழைக்கார சரியா? யார் இந்த பொம்பளை? இது வேற யாரும் இல்ல, இவதான் உங்க அக்கா, இவதான் எனக்கு மூத்த தேவடியா. என்ன தேவடியா? மூத்தவடியா. அது என்ன இப்படி? ஆமா, என்னடா இனிப்பு இல்ல என்ன இல்ல அவர் சொன்னது இந்த பொம்பளை என்ற ஒட்ட புடிச்சு அறுத்து புடுங்க. ஏண்டி என்னோட முண்டை யாரு பாத்து என்னடி வருது? பூனா சண்டை வேணாம். அது என்ன வார்த்தை சொல்ல கூட்டிங்க? பூனாவா? பூனா பூனாவா? உன் மடுவை மூடுத்தா. ஐயோ கிரகமா அதெல்லாம். நீ யோ, வேற ஏயா? சீனியாட்டு சீம்பாடுமா? மாமா மாமா நான் தெரியாம தான் கேக்குறேன். இது என்னைய விட என்ன அழகா இருக்குன்னு அது பின்னாடி தெரியுங்க. இத கட்டி என்ன ஒண்ணே கல்லில அழகா இல்ல? ஏய் என்னடி அழகு? நான் இருக்கிற அழகு நீ எல்லாம் அழகா? ஓடி புடிச்சு போகல. எவ்வளவு லட்சம் அழகு தெரியாது. ஓடி இது தெரியாது. ஐயோ இத பார்த்தா பிச்சைக்காரன கூட மூடு வராது. யார பார்த்தா அழக பத்தி பேசுறீங்க? என் கால வச்சு என் கால வச்சு. உன்னையால அநியாயமா மாமா செத்து போயிட்டாரு. அழுகாதடி அழுகாத. அவனும் தானே போயிட்டான். அதுக்கு என்ன பண்றது? இருக்கிற சொத்தை நம்ம ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்குருவோம். நீ சொல்றதும் சரிதான். அப்ப கார் எனக்கு, காரு உனக்குன்னா பைக்கு எனக்கு, வீடு எனக்கு, வீடு உனக்குண்டா இடம் எனக்கு, அன்பாலயம் எனக்கு, அந்த சாமியா எனக்கு. எந்த சாமா? அதுதான் போயிருச்சு. அப்புறம் அது எனக்கு எப்படி இருக்கும்? அந்த கேமரா அடி எனக்கு. கத்தாரி. ஏன் சீமா? கொஞ்ச நேரம் அசந்து விழுந்ததுக்கே மொத்த சொத்தையும் கொண்டு போயிட்டீங்களா தாலுகா ஆஃபீஸ் வரைக்கும்? ஜாய் எவன்டா இப்ப சோனா வைக்கிறது? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கணும். உன்னை பார்க்கும் போது எனக்கு எரிச்ச மாதிரி தேவை. அந்த பிள்ளை முதல்ல பிடிக்காதீங்க, எனக்கு எரிச்சலா வருது. நகருங்க முதல்ல. ஏத்தா சேலையை முடுத்தா பெரிய ஜவுளி கடை பொம்மை மாதிரி. நீ ஒட்டி ஒட்டி போகாத. இதோட நான் எப்படி தெரியும்? நாங்க ரெண்டு பேரும் அக்கால வச்சு ஆயிட்டோம். இந்த வத்தியா தொட்டதுக்கே உடம்புல அரிக்குமே. இங்க வாரு, இங்க வாரு அந்த கொடுமை. தங்கச்சி அபி வள்ளி வள்ளி என்ன வந்தா அபிராமிதான். புள்ளி வைத்து புள்ளி போட்ட போட்டு வெடிதானா. ஏப்பா, அந்த பொரிவானத்தை கொண்டு இங்கே வந்து வைங்க. நகைச்சுவை நடிகராக நடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பொரிவானத்தை கொண்டு வந்து வைக்க சொல்லு. சீக்கிரம் நாடகம் முடியும், வீட்டுக்கு போகலாம். வீட்டுல இங்கே நகைச்சுவை நடிகராக நடித்துக் கொண்டிருக்கின்ற எனது அன்பு அண்ணன் திரைப்பட நடிகர் காரியாவட். அடே ரப்படுத்த முட்டப்பல. அவர் வயசு என்ன, ஓ வயசு என்ன, அவர்கிட்ட என்ன சகசம்? ஐயா அதை கூட்டிகிட்டு போய் வச்சுக்கோங்கய்யா. நீங்கள் லோன் வாங்கினதுல எவனும் வரமாட்டேன் வீட்டுக்கு. கரண்ட் புல்லு கூட குறிக்க வர மாட்டாங்க. ஐயோ அவர் பாட வர்றாரு. ஐயோ பாட வர்றாரு. பொம்பளை இல்லை ப்ரோ, நீங்கள் வேற எச்சு குச்சியாச்சா இருப்பீங்க இவ்வளோ. ஆம்பளை ப்ரோ, ஊர் தலைவர் பார்க்குறேன். அவர் வாருந்தா போதும். என்ன கையை பிடிச்சி நிற்கிற கொடி ஏற்றிக்கிட்டா இருக்கியே. நல்ல ஒரு தலைவர். எப்படி சொல்றேன்? இந்த பொம்பளைய வீட்டுக்கு விட்டீங்க, நம்ம பல பேர் இழக்கிற மாதிரி ஆகி போயிடும். இரு, உன்னைய வச்சிருந்தா பைப்பாஸில் போகிற வண்டி கூட நம்ம வீட்டுக்கு தான் நிற்கும். இதை வச்சிருந்தா வீட்டில் உப்பு போட கூட ஒரு நாய் கூட வந்து எட்டி பார்க்காது. அதான் நன்றி சொல்லு. அரிய கொடி அவர் வந்து போட்டு போயிட்டாரு. அப்பு தலைவர், அப்பு பாலப்பு, அது உங்களை நோங்குது. அதுக்கு பாரு அவரு எவ்வளவு ஃபீலிங். மச்சான், எனக்கு வெள்ளை துண்டு வேணாம் மச்சான். கோமணம் கட்டிருக்கீங்களா? இதை கெட்டிட்டு குளிச்சா பூரா வெளியே ஐயோ அரிக்குது எனக்கு பச பசன்னு. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பருத்தி கௌரவப்படுத்திய அரியக்குடி கிராமத்தார்களுக்கும் விழா கண்டியார்களுக்கும் என் சார்பாகவும் என்னை இந்த உலகமெல்லாம் அறிமுகப்படுத்திய எனது அன்பு தம்பிகள் MK ராதாகிருஷ்ணன் மற்றும் காடமங்கலம் முருகன் அவர்கள் சார்பாகவும் அன்பு தம்பி கனி அவர்கள் சார்பாகவும் நன்றி. நன்றி, வணக்கம். தங்கச்சி சிங்கராக்கர் ஜராக்கராக்கர் சிஞ்சனாக்கர் சிஞ்சனா. எலெலங்கிலியே எலமலவகே அலோல பாடோ அன்னமே உயிரே படத பழகுறதே மானே மன்னனே மாமிதானே சிஞ்சனக்கர் சினக்கனக்கர் சிஞ்சனக்கர் சிஞ்சனா சிஞ்சனக்கர் சினக்கனக்கர் சிஞ்சனக்கர் சிஞ்சனா
அரிசி வச்சது போல பல்வரிசை தொட்டப்பட்டா பெண்ணரசி சுட்டது ஏண்டி என் மனசு தமங்கு போட்டு படிச்சே என் ராசா கும்முன்னு பூத்து குலுக்குது ரோசா தமங்கு போட்டு படிச்சே என் ராசா கும்முன்னு பூத்து குலுக்குது ரோசா அடுங்குயிலே விளையாடும் மயிலே நெடை எடுத்து பாட்டு பாடும் குயிலே விட்ட குரே தொட்ட குரே உனக்கு ஒண்ணா சேர்த்துருச்சு இளங்குயிலே இளமனவையிலே அலுல பாடும் அன்னமே ஒயிலே உன்னை எண்ணி கதிமடோ ஓடிது பாரு தேசமெங்கோ உங்களை தான் கண்டுபுட்டா உள்ளுக்குள்ளாசு பொங்கி வரும் புரண்ட உலகம் என்ன இப்போது நான் உன்னை சேர்ந்தால் போதும் இப்போது உரண்ட உலகம் என்ன இப்போது நான் உன்னை சேர்ந்தால் போதும் இப்போது காடும் குயிலே விளையாடும் மயிலே மேடை எடுத்து பாட்டு பாடு குயிலே விட்ட குரே தொட குரே உனக்குள் ஒண்ணா சேர்ந்துருச்சு இளங்குயிலே இளமனவையிலே அலுல பாடோ அன்னமே கோயிலே பாடாத வாழ குருதேய மாடே வந்தேனே மாமண்டானே சிஞ்சினா கடி ஜினக்கனா கடி சிஞ்சினா கடி சிஞ்சினா சிஞ்சினா கடி ஜினக்கனா கடி சிஞ்சினா கடி சிஞ்சினா சிஞ்சினா கடி ஜினக்கனா கடி சிஞ்சினா கடி சிஞ்சினா சிஞ்சினா கடி ஜினக்கனா கடி சிஞ்சினா கடி ஜினக்கனா Hey! 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 நல்லா இருமா மங்கள உண்டாகட்டும் அண்ணா வணக்கம்ண்ணா நல்லா இருக்கீங்களா ஆ, ரொம்ப சந்தோஷம் உனக்கு ஒருத்தி நாத்தனா வந்திருக்கா. நாத்தனாவா இவன் தானே இவ இளையவடியா. இளைய வடியவா இங்கே வள்ளியாக நடித்துக் கொண்டிருக்கும் அருமை சகோதரி மன்னார்குடியைச் சேர்ந்த அபிராமி அவர்களுக்கு அரியகுடி கிராமத்தார் சார்பாக பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார். பொன்னாடி எடுத்து கௌரவப்படுத்தி அன்புள்ளத்திற்கு என்னுடைய சார்பாக கலைக்குழு சார்பாக நன்றி 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 கலந்த வணக்கம் 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 அண்ணா யாரை சொல்றீங்க என்ன சத்தம் என்னது இது என்னன்னு இப்படி சத்தம் கேக்குது அதே மூத்த வடியா. எருவ எருவ மாடு திடுதிடுன்னு ஓடுற மாதிரி இந்த உன் நாத்தனா வாரு. யார் மாமா மாமா நான் இளையவரியா அது என்னது இரு இங்க வா இந்த பக்கம் வா இந்த பக்கம் நாத்தனாவ இங்க வா ஏய் ஐயோ யார் நீ நான் தான் உங்க நாத்துனா. எப்படி நாத்தனா அவர் ஏத்துனார், நீங்க நாத்து. அதியோ அண்ணே நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணுல என்னடி உங்க அண்ணன் என்னையே ஏத்துனதுல ஏய் தங்கச்சி எப்படிண்ணா இது எப்படி நடந்துச்சு இந்த அசம்பாவிதம் எப்படி நடந்தது எது அந்த செல்ல இருக்கு வீடியோ எடுத்துட்டு வரேன். இது இந்த பாரு இங்க பாரு ஏற்கனவே அப்பா உன் மேல நம்பிக்கை இல்ல நீ இப்படியே ஊரை சுத்திட்டே திர்ற ஒழுங்கா வீட்டு வேலை பார்க்க மாட்டேன்னு அவர் கோச்சிட்டு இருக்காரு நீ இந்த பிள்ளை உனக்கு நான் இந்த பிள்ளை இருக்குல்ல அப்புறம் எதுக்கு இந்த பிள்ளை ஒரே விஷயம், ஏ கருவாட்டு குழம்பு பிடிக்காட்டா ஊறுகாயை தொடுறது இல்லையா? அப்ப இது என்னது ஊர்கா. மச்சான் மச்சான் ஏய் எனக்கு எதுக்கு எங்க அண்ணனை கட்டி பிடிக்க கூடாது எனக்கு கோவம் வந்துரும் நான் எப்ப கட்டி நீ சரியான புள்ள என் மாமன் வாயில மொச்சுன முத்தம் கொடு இங்க ஒரு நான் கடா புழுதரைக்கு அரைஞ்சு வருவேன். நான் எப்பயுமே மச்சானுக்கு பொச்சு பொச்சுன்னு அண்ணா பறவைலாம் வந்துட்டு இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பறவை ஏற்றுவோமா அலோலோ அலோலோ அலோலம் சோ அலோலமே அலோலோ அலோலோ
மானம் கப்பல்ல ஏறுது. என்ன இப்படி தூண்டில் போடுற மாதிரி வீசி அவுத்து வீசி எப்படின்னே என்னன்னே இப்படி அதுவே வாடை தாங்க முடியாம தூக்கி எறியுது. சரி கடந்து போகுது. அண்ணா ஒரு புறம் பக்கல என்ன காரணம்? ஏதோ ஒரு குறை இருக்கு. எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்க கூடாது. யார் கடை இருந்தாலும் மாறி கடை நிக்காது. வருகிறார். இப்படி கூடமண்ணு விரட்டாம முனிவர் வருவாங்க. ஆமாதா அப்படியா? வா போய் வருவாரா? ஆமா வருவார்களா? வருவா. இந்த பிள்ளைய பார்த்தா பயந்து ஓடிடுவாங்களா?